ஹாய் வியூவர்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, எடுத்ததும் நம்ம வந்து எக்ஸல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எக்ஸலில் இருக்க சம் பட்டன்ஸ். இந்த பட்டன்னா என்ன, இதோட பேசிக் இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு தான். ஒரு சில பேருக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸல்ஸ் தெரியும். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ வீடியோஸ் வந்து இக்னோர் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ். ஸோ நான் எதுக்கு பேசிக்ஸ்லேருந்து போகிறேன்னா, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு 5 to 6 வீடியோஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபார் பிகினர்ஸ் தான். நம்ம எக்ஸல் போகிறதுக்கு முன்னாடி இந்த பட்டன்ஸ்லாம் இருக்குல்ல, இதோட நேம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வந்து அதை ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈவன் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறது முன்னாடியுமே வந்து இந்த பட்டன்னா என்னென்னு நேம் தெரிஞ்சால் தான் நம்ம தேட முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸல் ஒர்க் புக் எப்படி ஓப்பன் பண்ணணுங்கிறத பார்க்கணுன்னா, இது வந்து ஒவ்வொரு ஓஎஸ், அதாவது ஒவ்வொருத்தவங்களோட லேப்டாப்பாக இருக்கலாம் இல்லை டெஸ்க்டாப்லேயும் விண்டோஸோட ஓஎஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சில சிஸ்டமில் வந்து விண்டோஸ் 10 இருக்கும், விண்டோஸ் 9 இருக்கும், விண்டோஸ் 11 இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஓஎஸுக்கும் ஒவ்வொரு மாதிரியான செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அது நீங்கள் பார்த்துக்குங்க, உங்களோட ஓஎஸ் என்னமோ அதுக்கு தகுந்தது மாதிரி தான் நம்ம அந்த ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ என்னோடய ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 11. ஸோ விண்டோஸ் 11 எப்படி செட்டிங்ஸ் இருக்குது, அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது நான் இப்போ சொல்கிறேன். அப்படி இல்லை, இது நீங்கள் விண்டோஸ் 10 அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா, யூஸ்வலாக இங்கே வந்து இந்த விண்டோஸ் பாரை கிளிக் பண்ணோன்னா இந்த சைடு லெஃப்ட்டில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இது விண்டோஸ் 11ங்கிறதுனால நான் இப்படி ஓப்பன் பண்ணுறேன், எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது விண்டோ பார்னு சொல்லுவோம். இதை கிளிக் பண்ணணுன்னா இங்கே ஆல் ஆப்ஸ்ன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தோன்னா மைக்ரோசாஃப்ட் பேக்கேஜ் இங்கே ஷோ ஆகும். ஸோ இதுதான் மைக்ரோசாஃப்ட் 365 ஆஃபீஸுங்கிறது தான் ஓவராலாக மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் ஃபுல்லாக உள்ள இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் பற்றி. பட் மைக்ரோசாஃப்டில் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. லைக் இது டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவோம், இது பிபிடின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஸ்கூல்ஸ்லாம் வந்து டீச்சர்ஸ்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த பிபிடி இது எக்ஸல்ஸ். இந்த மாதிரி வந்து மைக்ரோசாஃப்ட்டில் நிறைய ப்ராடக்ட் வச்சுருவாங்க. நம்ம ஓப்பன் பண்ண போகிறது எக்ஸல். அது ஒர்க் புக்குன்னு தான் இருக்கும் யூஸ்வலாக. ஸோ இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நியூ ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து அதுலேயும் ஒரு ஃபியூ ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும். அதாவது வந்து பிளாங்காக நம்ம வந்து ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ண போகிறோமா, இல்லை வேறு ஏதாச்சும் வந்து பை டிஃபால்ட்டாக அவங்க ஒரு செட்டிங்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, அதோடு ஓப்பன் பண்ண போகிறோம். நம்ம வந்து பிளாங்க் ஒர்க் புக்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா, ஒரு எக்ஸல். ஸோ நான் சொன்னது மாதிரி இப்போ எக்ஸலில் ஷார்ட்கட்ஸ், ஃபங்க்ஷன்ஸு, ஃபார்முலாஸ் இதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து, இப்போ இங்கே இவ்வளோ ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இதுக்கு நேம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ஃபைல்ஸ், ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், இந்த டாப்லேருந்து ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். என்ன ஒர்க் பண்ணுறதுனாலும் சரி, இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இதோட நேம் என்னென்னா, ஓவராலாக இந்த டாப்பில் இருக்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம டூல் பார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா டூல் பார்ஸ்னால் என்னென்னா, இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸலில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது டூல்ஸ் பார்ஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக எண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அது இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருங்க, அதுக்கப்புறம் எண்டில் அந்த இமேஜையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ இந்த டாப்பில் இருக்கிறது டூல்ஸ் பார்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம மெயினாக சொல்கிறது என்னென்னா, இந்த செல்ஸுன்னு சொல்லுவோம். இப்போது வந்து ஒவ்வொரு பாக்ஸாக இருக்கா, இது எல்லாமே செல்ஸுன்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செல்ஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெண்டு மெயினான டேர்ம்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது வந்து ரோஸ், காலம்ஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ரோஸ், காலம்ஸ். ரோஸ்னால் ஒன்றும் இல்லை, ஹரிசாண்டலாக இப்போது இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் இது எல்லாமே ரோஸ், ஓகேங்களா? இது ரோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரோஸுங்கிறது எப்படின்னா ஹரிசாண்டல் 1 2 3 4 5 6. ஸோ இந்த இது எல்லாமே ரோஸ், ஒன்றுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் எக்ஸலில் மேக்ஸிமம் ரோஸ். இந்த நம்பர் தான் மேக்ஸிமம் ரோஸ், ஓகேங்களா?
ஸோ 10,48,576 இதுதான் ஒரு எக்ஸலோட மேக்ஸிமம் ரோஸ். இப்போ ரோஸ் பார்த்தாச்சுங்களா. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து காலம்ஸ். காலம்ஸ்னால் என்னென்னா வெர்டிக்கல். இப்போ இந்த ஹரிசாண்டலில் நம்ம வந்து ரோஸ்னு சொன்னோம்னா வெர்டிக்கல், இது ஃபுல்லாமே காலம்ஸ்னு சொல்லுவோம். ஏழு பி சி டி இ எஃப் இதிலிருந்து இந்த எண்டு போகிறது ஃபுல்லாக காலம்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் ரோஸ் அண்டு காலம்ஸ். அதுக்கடுத்து நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த இது நேவிகேஷன்ஸ் பட்டன்ஸ். ஸோ நேவிகேஷன் பட்டன்னா என்னென்னா இதுதான். இப்போ ஒரு எக்ஸலுக்குள்ளேயே நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷீட் ஓப்பன் பண்ணலாம். ஷீட்னா என்னென்னு சொல்லுவோன்னா, இப்போ நம்ம புத்தகத்துல எல்லாம் ஃபஸ்ட்டு பக்கம், ரெண்டாவது பக்கம், மூணாவது பக்கம்னு சொல்கிறோம்ல, அது போல் தான் இது. ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3, ஷீட் 4 நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஷீட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த ஷீட்டில் அதான் நான் சொன்னது மாதிரி தான், நோட்டில் எப்படி ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம், இப்போது டிஃப்ரெண்ட் பேஜில் டிஃப்ரெண்ட் இது நோட்ஸ் எடுத்துக்கிறோம்ல, அது போல் தான். ஸோ இப்போ இந்த ஷீட் 1ல் நமக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் டேட்டாஸ் நம்ம வச்சுக்கிறோன்னா, ஷீட் 2ல் வேறு டைப் ஆஃப் டேட்டாஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஷீட்ஸு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதுக்கு நேம் நம்ம என்ன சொல்லணும்னா நேவிகேஷன்ஸ் பட்டன் சொல்லுவோம். அதே போல் இந்த ஆரோவும் இப்போ நமக்கு வந்து விசிபிளாக இருக்கிறதுனால, அதாவது இந்த ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நான் மல்டிபிள் ஷீட் க்ரியேட் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், எல்லாத்தையும் நான் இந்த ஒரே பேஜில் என்னால் பார்க்க முடியாது. இப்போ தெரியுதுங்களா, எனக்கு விசிபிள் ஆகிறது ஒரு 10 ஷீட்டுக்கிட்ட தான் விசிபிள் ஆகுது. இதுக்கப்புறம் இருக்க ஷீட்லாம் எனக்கு விசிபிள் ஆகலை. ஸோ அது நம்ம நேவிகேட் பண்ணணும். அதாவது எப்படி அந்த ஷீட்டுக்கு போகணுன்னா, அதுக்கு தான் இந்த நேவிகேஷன் பட்டன்ஸ். இந்த ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஷோ ஆகும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஷீட்டு வேணுமோ அந்த ஷீட்டை கிளிக் பண்ணிக்கலாம். அதே போல் முன்னாடி இருக்கிறத பார்க்கணுன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா இப்படி நமக்கு வந்து ஹைடாக இருக்க ஷீட்லாம் ஷோ ஆகும். அந்த ஷீட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷீட்ஸை நேவிகேஷன் பண்ணுறதுனால தான் இந்த 2 ஆரோவுக்கு பேர் வந்து நேவிகேஷன்ஸ் பட்டன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மெயினானதுன்னா நேம் பாக்ஸ். ஸோ நேம் பாக்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இது நேம்னா ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம எந்த ஷீட், அதாவது ஷீட் சொன்னல, நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோஸும் நிறையா இருக்குது, காலம்ஸும் நிறையா இருக்குது. சரிங்களா. நமக்கு விசிபிள் ஆகிறது கொஞ்சம், அதாவது டாப்பில் இருக்க ஃபியூ தான் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நான் இந்த ஷீட்டில் எண்டில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன், ஒரு 500 ரோஸ்க்கு மேலே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. இந்த இடத்துல நான் ஏதோ ஒரு டேட்டா வந்து நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன்னா, நம்ம இப்போ எந்த செல்லில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இங்கே காமிக்கும். சரிங்களா. ஸோ அதுதான் நம்ம செல் நம்பரு அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இல்லை நேம் பாக்ஸ்னால் அது எந்த செல்லில் இருக்குதுன்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இது. சரிங்களா. இது செல் நம்பர்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். எந்த செல்லில் கரெக்டாக நம்ம இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இது. அதே போல் இந்த ஒரு இது பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதை ஃபார்முலா பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே நம்ம கிளிக் பண்ணோம்னா என்ன டேட்டா இருக்குங்கிறத இங்கே காமிச்சிரும். அதே போல் இது வந்து டேட்டா வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார்முலாஸுங்கிறது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு இது ஃபியூச்சரில் சொல்கிறேன். பட் நம்ம இப்போ வந்து என்ன ஃபார்முலா, ஏதாவது நம்ம ஒரு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இங்கே கிளிக் பண்ணோன்னா என்ன ஃபார்முலாங்கிறது இந்த பாக்ஸில் காமிக்கும். அதுக்காக தான் இதுக்கு ஃபார்முலா பாக்ஸுங்கிறத நேம் வச்சுருக்காங்க. சரிங்களா. ஸோ இதுதான் பேசிக்காக இருக்கும் ஆப்ஷன்ஸு அண்ட் அதோட நேமு. இந்த சர்ச் பாருங்கிறது வந்து இயர்லியர் வெர்ஷன்ஸ்லாம் இருக்காது. பட் இப்போ வர்ற எல்லா எக்ஸல்ஸ்லேயும் இந்த சர்ச் பார் இருக்கும். இது எதுக்குன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கா, ஒவ்வொரு பட்டன்ஸ்குள்ளேயும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹோம்குள்ளே இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, பேஜ்க்குள்ளே இவ்வளோ இருக்குது. ஸோ இந்த சர்ச் பாருங்கிறது குயிக்காக நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்னா இந்த இதை கிளிக் பண்ணால் நம்ம கண்டுபிடிச்சி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கால்குலேட்டர் இருக்கா, கால்குலேட்டருங்கிறது உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே இருக்குது நமக்கு தெரியலன்னு வச்சுங்களேன், இதை கிளிக் பண்ணி தேடுறதுக்கு பதிலாக இங்கே சிம்பிளாக போய்ட்டு கால்குலேட்டர்னு கிளிக் பண்ணோன்னா அது நமக்கு அந்த ஆப்ஷன் ஆர் அந்த நம்ம என்ன தேடுறோமோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக இங்கே கொடுத்துரும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணோன்னா நம்ம அந்த தேடுறதுக்கே லான்ச் ஆகிடும். சரிங்களா. அதுக்காக தான் இந்த சர்ச் பார். ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் ஆப்ஷன்ஸ். அதாவது ஒரு எக்ஸல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் நேம்ஸ், இதோட நேம்ஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்னலாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ.
உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுக்காண்டி நான் முன்னாடியே சொன்னது மாதிரி. ஸோ இந்த இமேஜை நான் எண்டில் வீடியோட ஃப்ரண்ட்லேயும் எண்ட்லேயும் அட்டாச் பண்ணுறேன். இது ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ வீடியோ அபவுட் வாட் ஆர் தி ஆப்ஷன்ஸ் இன் எக்ஸல். இதுதான் நம்ம வந்து பேசிக்கான யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ், அதாவது வேர்ட்ஸ். ஏன்னா நீங்கள் எக்ஸல் வந்து எந்த வீடியோ யூடியூப்பில் எந்த வீடியோ தேடினாலும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் போது செல்ஸு, ரோஸு, காலம்ஸுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நமக்கு ரோஸ்னால் என்ன, காலம்ஸ்னால் என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அந்த இதுக்காக தான் இது வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன வேர்டெலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஷார்ட் வீடியோ. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஷார்ட்கட்ஸ் அப்படியே வந்து நம்ம ஸ்லோவாக வந்து எக்ஸல் பிகினிங் என்ன ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுறது, ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகலாம். இப்போதைக்கு இந்த இன்ட்ரோ வீடியோவை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். என்ன டவுட்னாலும் கமெண்டில் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுக்குறேன்.